நம்ம முருகன் கோயில் கட்டுற நிலைமையிலேயே இருக்கிறோம், இப்போதைக்கு வீடு கட்டுற நிலைமையிலேயே இல்லை அப்படின்னு அமைதியா சமாதி போய் உள்ள நுழையிறேன். கோடீஸ்வரின்னு ஒரு குரல் அப்படியே எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே மறுபடியும் உள்ள இருந்து கோடீஸ்வரி கோடீஸ்வரின்னு என்னோட மனதுக்குள்ள இருந்து அந்த குரல் கேட்டே இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான விபத்தை சந்திச்சோம் எங்க காரு முன்னாடியே. நான் சொல்றேன், ஐயா இந்த உயிர் காப்பாற்றப்படலைன்னா நான் இன்னையோட என்னோட தியானம் இந்த வேலை எல்லாத்தையுமே நிறுத்திடுவேன், இது உங்க மேல சத்தியம் அப்படின்னு சொன்னேன். நீ இப்படியே போயிட்டு இருந்தனா அங்க இறந்து போன அந்த ஆன்மா உன்னோட வீட்டு வாசலே நின்றுட்டு நீ தான் போய் அந்த ஆன்மாவுக்கு போய் ஒரு ஆன்ம விடுதலை பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆன்ம விடுதலை நான் எப்படி? அந்த கேதார்நாத் பனிலிங்கத்தை அப்படியே காமிச்சாங்க. அப்படியே பாரு, உன்னோட குருநாதன் யாருன்னு திரும்பி பாரு, அவருக்குள்ள இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு அலைவரிசை இருக்கு. அது மாதிரி முதல்ல எனக்கு இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உள்ளுணர்வு வரும்போதே ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க, நீ பஞ்சபூத பிரம்மஸ்தலன்னு ஒரு இடத்த உருவாகி இருக்குது, அந்த இடத்துல ஒரு முருகனுக்குரிய ஒரு கோயில் நீ உன்னால கட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன், நம்ம முருகன் கோயில் கட்டுற நிலைமையிலேயே இருக்கிறோம், இப்போதைக்கு வீடு கட்டுற நிலைமையிலேயே இல்லை அப்படின்னு நான் அமைதியா அதை கடந்து போயிட்டேன். அடிக்கடி சொல்லுவாருங்க, முருகன் கோயில் உன்னால அமைக்கப்படும், உத்தரவு வரும்போது அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நான் அப்புறம் கடந்து போயிட்டேன். அவங்க சரி சொல்றாங்க, எப்போ நடக்குதோ அது நடக்கட்டும். ஒரு ஸ்டேஜ் மேல அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்புறம் என்ன, யார் இது, என்ன குருநாதர், யாரு இப்படிலாம் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு மணி நேரம் தியானத்துல அவங்க சொன்னாங்க, இப்போ சென்னிமலைக்கு நீ போ, இதோட பதில் தெரியும் அப்படின்னும் போது சென்னிமலைக்கு நான் போயிட்டேன். ஆக்சுவலாக காலிலலாம் அவ்வளோ நடக்க முடியாத வழி. ஆனால் நான் எப்படி அந்த சென்னிமலை படிக்கட்டு ஏறணுன்னே தெரில. சென்னிமலை போயிட்டு அங்கே சித்தர் அந்த பின்னாகீசரோட சமாதி போய் உள்ள நுழையிறேன். கோடீஸ்வரின்னு ஒரு குரல் அப்படியே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே மறுபடியும் உள்ள இருந்து கோடீஸ்வரி கோடீஸ்வரின்னு என்னோட மனதுக்குள்ள இருந்து அந்த குரல் கேட்டே இருக்கு. யாரு கோடீஸ்வரின்னு திரும்பி பார்க்கும்போது, உன் பேர் தான் கோடீஸ்வரி, இந்த தினத்துல இருந்து உன்னோட பேர் முத்துலட்சுமி இல்லை, உன் பேர் கோடீஸ்வரி, இது பிரபஞ்சம் அறிவிச்சிருக்கு இது பேரு, நீ யார் கேட்டாலும் நீ கோடீஸ்வரின்னு தான் சொல்லணும் அப்படின்ட்டாரு. என்னடா இது புது குழப்பமா இருக்கு. சரி, நான் அமைதியா கடந்து வந்துட்டேன். சரி, சென்னிமலை படிக்கட்டு இறங்கிப்போ, அப்புறம் ஒரு நன்மை நடக்கும். அதாவது இந்த 1.5 வருஷமா இப்படி ஒவ்வொரு உத்தரவு வருங்க, ஒரு நன்மை நடக்கும், இதை கடந்து போ அப்படின்னு. ஆனா சொல்ல 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 அவ்வளவு ஒரு கடுமையான துன்பங்கள், அதாவது பொருளாதார இழப்பு, துன்பம், ஒரு நோய் நொடி எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு நூலிலையில அதுல கடந்து போயிருவேன். அதாவது இவ்வளோ காலமும் 20 வருஷம் ஒரு நீண்ட போராட்டம், அப்பவும் துன்பப்பட்டோம். ஆனா இந்த 1.5 வருஷத்துல பட்ட துன்பம்ல என்னன்னா அதோட விடை அப்பவே கிடைக்கும். சரி, இதை நீ என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான விபத்தை சந்திச்சோம் எங்க காரு முன்னாடியே. அப்ப நான் சொல்றேன், ஐயாக்கிட்ட இந்த உயிர் காப்பாற்றப்படலைன்னா நான் இன்னையோட என்னோட தியானம் இந்த வேலை எல்லாத்தையுமே நிறுத்திடுவேன், இது உங்க மேல சத்தியம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த உயிர் என் முன்னாடியே பிரிஞ்சிச்சு. அப்ப நான் முடிவு பண்ணேன், இனிமேட்டு இந்த தியானத்துக்குள்ள நம்ம உட்காரவே கூடாது, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி 2 நாள் அந்த ரூம்குள்ள போனாதான் நமக்கு தியானம் வரும்னு சொல்லி விட்டுட்டேன். உள்ளேயே போறதில்லை. கரெக்டா 2 நாள் ஆயிடுச்சுங்க. என்ன நடந்தாலும் சரி எனக்கு அப்படி ஒரு கோவம், யாருன்னே பேர் தெரியாது, இப்படி ஒரு உருவமா இருந்து என்னை போட்டு இவ்வளோ சித்திரவதைப்படுத்துறீங்க, இனிமேட்டு நான் தியானம் பண்ணுவேன் கனவுல கூட நினைச்சிடாதீங்க அப்படின்னு அந்த உருவமே இல்லாத ஒருத்தரோட பேசிட்டே இருக்கேன். 2 நாள் முடிஞ்சு. 3ஆவது நாள் நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் அவ்வளோ காலம் அந்த ரூம்குள்ள போனாதான் நமக்கு தியானம் வரும். இல்லை, வெளியே எல்லா நேரமும் பேசுவார். அப்ப வெளியே கேட்டை கடந்து வரலான்னு பாக்குறேன். அப்ப சொல்றாருங்க, பாரு அமைதியா நில்லு, ரொம்ப உணர்ச்சி வசப்படாது, இது உன்னோட கருமா, இதை கடந்து போய் தான் ஆகும். நீ இப்படியே போயிட்டு இருந்தனா அங்க இறந்து போன அந்த ஆன்மா உன்னோட வீட்டு வாசலே நின்றுட்டு நீ தான் போய் அந்த ஆன்மாவுக்கு போய் ஒரு ஆன்ம விடுதலை பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆன்ம விடுதலை நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னும் போது அவர் எப்படி கொடுக்கணும்னு ஒரு
மெத்தட் சொல்லி கொடுத்தாரு. அந்த இறந்த உயிர் வந்து உன்னை நோக்கி வராம இருக்கணும்னா இப்பவே நீ வந்து ஆன்ம விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு முறை சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் என்னால அதை மீற முடியல. அப்ப போய் அவர் சொன்ன மாதிரியே போய் அந்த உயிருக்கு போய் ஆன்ம விடுதலை கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் விடாம அவர் என்னை துரத்திட்டே தான் இருந்தார். நான் வந்து எவ்வளோ தடவை அவர்கிட்ட கெஞ்சி பார்த்தேன். ஏன் நான் வந்து குடும்பத்துல இருக்கேன், அது ஒரு பெண்ணா இருக்கேன், என்னால தியானம் இந்த வழிமுறை இதெல்லாம் என்னால பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு தடவை தியானம் பண்ணும்போதும் என்னோட உடல் வந்து கடுமையான துன்பங்களை சந்திக்கும். என்னால இது முடியல. கஞ்சமலையில வச்சு ஒரு தடவை மொட்டை எடுக்க சொன்னாரு, பச்சை குத்த சொன்னாரு. எனக்கு இது ரெண்டுமே எனக்கு பிடிக்காத வேலை. ஆனா செஞ்சே ஆகணுன்ற உத்தரவுல என்னால அதை மீற முடியல. அதே மாதிரி மொட்டை அவர் சொன்ன மாதிரியே எடுக்கிறேன். ஆனா என்னோட குடும்பமே விமர்சனத்தை முன் வச்சாங்க. இது என்ன பழக்கம், கல்யாண ஸ்டேஜில் நாங்க 2 பேர் இருக்கோம், இப்படி மொட்டை அடிச்சா வரவங்களாம் என்ன சொல்லுவாங்க. இல்லடா என்னால இந்த உத்தரவு மீற முடியல அப்படின்ட்டு அப்புறம் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நான் உணர்ந்த மாதிரி எங்க வீட்டுல எல்லாருக்குன்னா ஐயா ஒரு உணர்தல் ஏற்பட்டு எல்லாருக்குள்ளேயுமே பேசியிருக்காரு. அதனால அவங்க வந்து யாராலும் எதுவுமே பேச முடியல. அமைதியா சரி போமா அதே மாதிரி கடந்து போயிடலாம், நமக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும், இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த 1.5 வருஷமா இதே மாதிரி குரல். அதாவது தியானம்ன்றது நம்ம நினைக்கிறோம் எல்லாரும் கண்ணை மூடி உட்காந்து அப்படியே தியானம் பண்ணலாம். இல்லை, முடியாதுங்க. பிரபஞ்சத்துல தியானம்ன்றது ஒரு செயலே கிடையாது. நம்ம அமைதியா உட்காரும் போது ஒரு ஆற்றல் நமக்குள்ள இறங்கி நம்மளை அறியாம ஒரு இடத்துல நம்மளை கட்டுப்படுத்திடும். அப்போ வந்து நம்மளோட சப்த நாடியும் ஒடிய அமைதியாயிரும் அந்த இடத்துல. அப்போ அந்த குரல் அந்த ஒரு வேலை சொல்லணும் நம்ம, அதுக்கு பேர் தான் தியானம். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ண முடியும். தனியாக இந்த ஒரு தனி மனிதனும் எனக்கு தெரிஞ்சு தியானம் பண்ணவே முடியாது. ஒரு அலைவரிசை நமக்குள்ளே வரும்போது அவங்க ஒரு உத்தரவு போடும்போது அந்த கொஞ்ச நேரம் நம்மளை எங்கே இருக்கோன்னு தெரியாத ஒரு உணர்வுக்கு நம்மளை கொண்டு போயிடுவாங்க. இதுக்கு பேர் தான் தியானம். ஏன்னா ஐயா உணர்த்துனது எனக்கு இதுதான். ஆனால் வந்து அப்போ நான் கேட்டேன் ஒரு நாள், குரு வந்து இப்போ ப்ரெசென்ட்ல உள்ள குருநாதர் தானா, அப்போ அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னும் போது அப்போ தியானத்தில் வந்து அந்த கேதார்நாத் பனிலிங்கத்தை அப்படியே காமிச்சாங்க. அப்படியே பாரு உன்னோட குருநாதன் யாருன்னு திரும்பி பாரு, அவருக்குள்ள இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு அலைவரிசை இருக்கு. அவர் வந்து ஒரு மனித உடல் இருக்கிறாரு, ஆனா அவருக்குள்ள இருக்கிறது பூராமே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பேரு அலைகளோட ஒரு அலைவரிசையாவே அவர் மாறி நிற்கிறாரு. ஆனா இதை எல்லா தனி மனிதனாலும் இதை வந்து உணர முடியாது. உணர்த்தி இருக்கோம். ஆனா நீ அதுக்காக இதுதான் என்னோட குருநாதர் இந்த மாதிரிலாம் சொல்லி நீ பயணம் அவர் கூட போய் பண்ண முடியாது. அவர் மிகப்பெரியவர். அவரோட நிழலை பார்த்துக்க, உன்னோட பணி வேற. இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட உணர்த்தி இருந்தனா நீ அப்ப உணர்ச்சி வசப்பட்டு நீ போய் அங்கே திருவண்ணாமலையிலே உட்காந்து குருநாதான்னு உட்கார்ந்துருப்ப. ஆனா அது உன்னோட வேலை இல்லை. உனக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு, அதை நீ செஞ்சே ஆகணும். இந்த பிரபஞ்சத்துல உன்னோட ஒரு எண்ணத்தோட இங்க ஒரு மிகப்பெரிய இந்த கோம்பை காட்டுல வந்து, அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த 6 படை வீடுகளும் முருகனோட அலைவரிசை இருக்கு. ஒரு தனி மனிதன் வந்து ஒரே நேரத்துல அந்த 6 படைகளையும் தரிசனம் பண்ண முடியாது. ஆனா அந்த 6 படைகளையும் ஒரே படை வீடா மாற்றி ஒரே இடத்துல முருகன் வந்து ஞான தண்டாயுத பாணியா அவரோட பேர் அலைவரிசை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடும். அப்ப அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானத்துக்குரிய இடம், அது பக்திக்குரிய இடம் கிடையாது. அப்ப இந்த ஞானத்துக்குரிய இடம், அதாவது உனக்கு இந்த 1.5 வருஷம் இந்த பயணத்துல வந்து உனக்கு பக்தி என்ன, எனக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்காருங்க. பக்தி 2 டைரியே எழுதி வச்சிருக்கேன். பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, எல்லாத்தையுமே உணர்த்தி இருக்காரு. அப்போ உனக்கு ஓரளவு இப்ப தெரியும். அதாவது நீ ஞானத்துக்குள்ள போகல, ஆனா உனக்கு ஞானம்னா என்னன்னு புரிய வச்சிருக்கோம். அதை நீ வந்து மக்களுக்கு நிச்சயமா சொல்ற காலகட்டங்கள் இது. அப்ப இந்த திருத்தலம் வந்து மிக பிரம்மாண்டமா மக்களோட பணத்துல மக்களோட உழைப்புலயே உருவாகும். இது வந்து எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சொந்தம் இல்லை. ஜாதி மதம் மொழி அனைத்தையும் கடந்து உலகமே வந்து வணங்கி நின்று அங்க உள்ள அந்த தீர்த்தம் வந்து மிக பிரம்மாண்டமா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைக்கும். அது வந்து தனி மனித சொத்தெல்லாம் கிடையாது, அது பிரபஞ்சத்தோட சொத்து. பஞ்சபூதங்களும் அதுக்கு உட்பட்டது தான் அந்த இடம். அதெல்லாம் அந்த பஞ்சபூதங்களோட அலைவரிசையோட அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான ஸ்தலம் உருவாகும் அப்படின்னு சொல்லி சரியா அந்த 4 நாளைக்கு முன்னாடி வரும் உத்தரவு வந்துச்சுங்க. அப்ப சொல்றாரு, கோடீஸ்வரி இவ்வளவு நாள் நான் வந்து நீ வீட்டுக்குள்ளேயே இருந்த, நீ இவ்வளவு நாள் உனக்கு எந்த உத்தரவும் கொடுக்கல, ஆனா நீ வந்து வெளியே வர ஒரு காலகட்டம்ன்றது வந்திருக்கு, நீ வந்துதான் ஆகணும். நீ வந்து இதுல எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க கூடாது. கரெக்டா சொல்றாருங்க ஐயா. வந்து
என்னோட கம்மலுக்கு சொல்றாரு, நீ என்ன பண்ணனா கரெக்டா இந்த உத்தரவு வர்றது 1 மாசத்துக்கு முன்னாடி உத்தரவு வருது, நீ வந்து வெளிர் நீல நிறத்துல ஒரு கல்லு வச்ச மாதிரி ஒரே ஒரு கல்லு வச்ச மாதிரி கம்மல் போடணும் அப்படின்னு உத்தரவு வந்துருச்சு. 1 மாசமா தேடுறேன், வெளிர் நீல நிறத்துல கல்லு. திருப்பூர் பூரா தேடிட்டேங்க, எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அப்ப டார்க் ப்ளூ கலர்ல ஒரு 4 கல்லு வச்ச மாதிரி ஒரு கம்மல் கிடைச்சிச்சு. அப்ப நான் யோசனை பண்ணிட்டு, சரி இதுதான் இருக்கு, நம்ம என்ன பண்றது, ஐயாவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த கம்மலை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிட்டேன். வைக்கவே மறுநாள் உத்தரவு வருது, நான் சொன்ன கல்லு உன் கைக்கு இன்னும் கிடைக்கல, நீ இந்த கல்லை தேடி தான் போகணும், நீ உட்கார்ந்த இடத்துல எதுவுமே உனக்கு நடக்காது, இந்த கம்மலை திருப்பி கொடுத்துட்டு அந்த கல்லு எங்க கிடைக்கும் தேடு, ஒரு இடத்துல கிடைக்கும், நீ போ அப்படின்ட்டாங்க. சரி நான் கம்மலை போய் திருப்பி கொடுத்துட்டேன். திருப்பி கொடுத்து இந்த கல்லுக்கான தேட தொடரும் போது மறுபடியும் சென்னிமலைக்கார அந்த விஜயன்னா ஞாபகத்துக்கு வராது. சரி ஒருவேளை இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி ஒரு கல் எனக்கு தேவைப்படுது, இப்படி செய்யறவங்க யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாருங்க, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு நகைக்கடை ஆசாரி இருக்காருங்க, நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொன்னவர். அவர் அன்னைக்கு சாயந்தரமே சொல்றாருங்க, இல்ல அந்த கல்லுல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க, அவரு தேடி எப்படியாவது பண்ணி தந்துடுறேன், ஆனா எனக்கு மொத்தமே 1 வாரம் தான் டைம் இருக்கு, எனக்கு அதுக்குள்ள அந்த கல்லு தேடி நீங்க செஞ்சு கொடுக்கணும், அப்படி அது எப்படிங்க முடியும் அப்படின்னா, இல்ல எனக்கு தெரியல, ஐயா சொல்லியிருக்காரு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச நகைக்கடைக்காரர்கிட்ட போய் அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, அவரும் ஒரே நாள்ல அதை ரெடி பண்ணி அந்த கல்லை கண்டுபிடிச்சிட்டாருங்க. அப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்பவுமே ஐயா உத்தரவு கொடுத்தாரு, இதே கல்லு தான் நான் சொன்னேனுமே. அவர் கேட்குறாரு என்ன டிசைன் எப்படி இருக்கு, நான் அதோட உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ய, அந்த கல்லு சென்டர்ல வர மாதிரி எனக்கு கம்மல் இருந்தா போதும் அப்படின்ட்டு. சரி அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேங்க. அப்புறம் அவர் வந்து செஞ்சுட்டாருங்க. அதுக்குரிய தொகை எவ்வளோ ஆகுன்றது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்துச்சு. சரி என்னோட கம்மல் வந்து ஒன்று அவர் சொல்லிட்டு, இந்த கம்மலை கொண்டு போய் வித்துட்டு நீ இந்த பணத்தை கையில் வச்சுக்கோ அப்படின்ட்டாருங்க. கம்மல் போய் வித்துட்டேன், 40,000 ரூபா கரெக்டாக வந்துச்சு. சரி எவ்வளோ கேட்பான்னு தெரியலையே அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா சொல்றாரு, இந்த கம்மல் வந்து கரெக்டாக வந்து 55,101 ரூபா நீ அவரோட கையில் கொடுத்தா இந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னும் போது என் கையில் அவ்வளோ அமௌண்ட் இல்லை, 40 ரூபா தானே இருக்கு, என்ன பண்ணணும், நீ வந்து இந்த பணத்தை அப்படியே கையில் வை, நான் எப்போ உனக்கு உத்தரவு கொடுக்குறேனோ அடுத்த பௌர்ணமி உனக்கு வரும், போன பௌர்ணமியில் சொல்கிறாருங்க, இந்த பணத்தை கையில் வச்சுக்கோ, அடுத்த பௌர்ணமிக்கு உனக்கு கையில் பணம் வரும், அன்னைக்கு உத்தரவு வரும், அன்னைக்கு போய் இந்த கம்மல் எடுத்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்ட்டாரு. சரி நான் அமைதியாக விட்டேன். சரின்னு சரி ஓகே அதுக்குள்ளே நம்ம பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மீதி அந்த 15,000 ரூபாய்க்கு இவர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாருங்க. பார்த்தா இந்த பௌர்ணமி வர்றதுக்கு கரெக்டாக 3 நாளுக்கு முன்னாடி தியானத்தில் ஐயா சொல்கிறாரு, உனக்கான பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, இந்த பௌர்ணமியிலேருந்து நீ பணி செய்ய ஆரம்பிக்கணும், நீ என்ன பண்றன்னா ஒரு அடிக்கு ஒரு வேல் அப்படின்றாங்க. நான் யோசனை பண்றேன், 1 அடிக்கு வேலா நம்ம தான் செய்யணுமா அப்படின்னும் போது அடுத்த தியானத்துல சொல்றாங்க, அடுத்த தடவை உட்காரும் போது நீ செய்ய வேணாம், உனக்கு அந்த கல்லை வச்சு ஒருத்த கம்மல் செஞ்சு கொடுத்தாங்க, நேரா ஃபோன் பண்ணு, அவர்கிட்ட சொல்லி இந்த வேல் அவரோட கையில தான் செய்யணும் நீ சொல்லிடு, 3 நாள் தான் இருக்கு, 3 நாளுக்குள்ள வேல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எந்த உலோகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டார். சரின்னு எனக்கு அவர் அவ்வளவா பழக்கம் இல்லை. அப்புறம் மறுபடியும் நான் அவர் இந்த சென்னிமலைக்கார விஜயன் அவர் கூப்பிடுறேன். ஆனால் இந்த மாதிரி ஐயா சொல்றாரு, அவரை பற்றி எனக்கு தெரியாது, அவர் எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல, 3 நாளுக்குள்ள அந்த வேலை செஞ்சு கொடுக்கணும், இந்த பௌர்ணமியில அங்கே வைக்கணுன்றது ஐயாவோட உத்தரவு, நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் நினைச்சதை விட பிரம்மாண்டங்க, அவர் வந்து உடனே ஒத்துக்கிட்டாருங்களாமா, இல்லைங்க நான் செஞ்சிடறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் சொன்னவர் வந்து சொல்றாரு, என்னது வெளியில செய்யலான்னு இருக்கேன் பரவாயில்லையா அப்படின்னும் எனக்கும் புரியல. ஐயா எந்த உலகம்னாலும் பரவாயில்லன்னு சரி நீங்க வெளியிலே உங்க விருப்பமா செஞ்சுக்கங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அவர் போய் கரெக்டா ஈரோடு போய் வெள்ளி வாங்கிட்டாருங்க. வெள்ளி வாங்கினதுக்கு அப்புறம் நான் தியானத்துல உட்காரேன். ஐயா சொல்றாருங்க, நீ வெள்ளியில வேல் செஞ்சு வச்சா அந்த தோட்டத்துல இருக்கவங்க வந்து பொழுதுனே காவல் காத்துட்டு இருக்கோம், அது வேண்டாம், வேற உலகத்துல செய்ய சொல்லு அப்படின்றாருங்க. எனக்கு ஒரே தடுமாற்றம், என்னடா புதுசா ஒருத்தர்கிட்ட இப்பதான் அவரே சரின்னு சொன்னாரு, இப்ப ஐயா இப்படி மாத்தி சொல்றாரு அப்படின்னா மறுபடியும் ஃபோன் பண்றேன். ஐயா வெள்ளி வேணாம்னு சொல்லிட்டாங்க, மறுபடியும் வேற உலகத்துல செய்ய சொன்னா அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகினாரு. சரி பரவாயில்லங்க, வேற என்ன செய்யறதுன்னு சொல்லுங்கன்னா, இல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க அப்படின்ட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரின்னு அவர் நல்ல வேலை வெள்ளி அப்படியே திருப்பி கொடுத்துருக்காருங்க. கொடுத்துட்டு வந்து போய் தேடி இருக்காருங்க. எனக்கு பயம் வந்துட்டே இருந்துச்சு, பித்திரையில செய்யுமா செம்புல செய்வோமா எதுன்னு தெரியலையே அப்படின்னு பேசாம அமைதியா விட்டேன். அப்புறம் அவர் தேடி இருக்காரு,
எங்கேயுமே செய்ய முடியாது இந்த 2 நாளுக்குள்ள, பித்திரையில வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்களாமா. அப்புறம் மறுபடியும் நீ கூப்பிடாரு, ஏங்க இந்த மாதிரி சொல்றாங்க பித்தளையில வாய்ப்பு இல்லை அப்படின்னு. சரி பித்தளையில வாய்ப்பு இல்லைன்னா செம்புல செஞ்சிருக்கணும், அப்ப உங்களுக்கு செலவு கம்மி தானே. இல்ல செலவு 2000 ரூபாய் தான் ஆகுதுங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனா ஆளை பிடிக்கணும் அப்படின்னாரு. சரி எனக்கு தயவு செஞ்சு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நீங்க எப்படியா ஆளை பிடிச்சி 2 நாள்ல செஞ்சிருங்க, ஏன்னா பௌர்ணமியில வைக்கணும்ன்றது ஐயாவோட உத்தரவு அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவர் அவசர அவசரமா ஈரோடு போய் அதுக்குரிய ஆள்களை பிடிச்சு பார்த்தா எல்லாமே கணக்கன்பட்டிக்கு வரவங்க தான், ஐயாவோட பக்தர்களா எல்லாமே இருந்திருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து ஒரு 4 வயசான பெரியவங்க சேர்ந்து அந்த வேலை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறுநாள் அவங்க தயாரிச்சுட்டு இருக்கும் போதே தியானத்துல இருக்கும்போது ஐயா வந்து அப்படியே ரத்தமா காமிச்சார் வேல்ல. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், இறைவா என்ன சோதனை அடுத்து கொடுக்க போறான்னு தெரியலையே, வேல் வைக்கும்போது யாருக்காவது காயமாயிருமா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு நான் பயந்துட்டே இருந்தேங்க. அப்புறம் பார்த்தா மறுநாள் வந்து அவரு அவரு அவர் பேர் சக்திவேலுங்க, நகைக்கடை வச்சிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, அக்கா நீங்க வந்து 1 அடின்னு சொன்னீங்க, என்னோட கைக்கு 1 அடி வச்சுட்டேன், 17 இன்ச்சு வருது அப்படின்னாருங்க. மறுபடியும் எனக்கு குழப்பம், இது எப்படி வைக்கிறது, மறுபடியும் இந்த 17 இன்ச்சுனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, மறுபடியும் ஒரு குழப்பம். அப்புறம் சரி நீங்க செய்யுங்க அப்படின்னதுக்கப்புறம் அப்புறம் அவர் ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி செஞ்சவருக்கு வந்து கையில அடிபட்டு ஏகப்பட்ட ரத்தம் போயிடுச்சு அப்படின்னா. அப்புறம் தான் யோசிச்சோம், ஓ ஐயா இதைத்தான் முதவே காமிச்சிருக்காராட்டிருக்கு. சரிங்க அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை பிரச்சனை இல்லை, அவர் அந்த கை ரெடி பண்ணிட்டு அவர் அதுலேயே வேல் செஞ்சுட்டாரு அப்படின்ட்டு. சரின்னா மறுபடியும் ஒரு குழப்பம். ஐயா சொல்றாருங்க, சொல்லியிருந்தாரு செய்யறவனோட கையோட அளவே எடுத்துக்க, அதுபடியே செய்ய அப்படின்ட்டாருங்க. அப்புறம் நாள் சொல்றாருங்க, உன்னோட கையில இருந்து 1 அடி கரெக்டா வைக்கணும் அப்படின்றாருங்க. எனக்கு மறுபடியும் ஒரே பயம், மறுபடியும் குழப்பம் பண்ணிக்கிறாரு, என்னடா பண்றது. சரி என்னோட கையை அளந்து பாக்குறவங்க கரெக்டா 17 இன்ச்சு வருது. இறைவா 17 இன்ச்சு தான் அவர் செஞ்சிருக்காரு, அப்ப செஞ்சா அந்த 17 இன்ச்சு அப்படியே வச்சா அந்த இடம் சமமா இருக்கு, அந்த இடத்துக்குள்ள எப்படி வைக்கிறது, மறுபடியும் ஒரு குழப்பம். அப்புறம் நாள் நைட் சொல்றாருங்க, ஏன் இப்படி குழப்பிட்டே இருக்கிற, அந்த வேல் எப்படி உருவாகணுமோ உருவாயிருக்கும், நீ எடுத்துட்டு காலையில் நேரமே கிளம்பி வா, அதை என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டாருங்க.